வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். சுஷ்மா ஸ்வராஜ், மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய லலித் மோடிக்கு உதவி செய்தார் என்ற ஒரு தளத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதற்கான அவருடைய மின்னஞ்சல் சான்றுகள், அவர் லலித் மோடி விவகாரம் தொடர்பாக அனுப்பிய மின்னஞ்சல் சான்றுகள் எல்லாம் வைத்து இன்றைக்கு அவரும் அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே இந்த உதவிகளை செய்தேன் என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கிறார். தலைமறைவாக தேடப்படும் குற்றவாளியாக இங்கிலாந்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் லலித் மோடி. அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு அவருக்கான பாஸ்போர்ட் ரீதியிலான அந்த பயணங்களுக்கு, வெளிநாட்டு பயணங்களுக்கான தேவையான ஆவணங்களை அளித்து உதவுமாறு அவர் அந்த தளத்தில் தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி உதவி செய்திருக்கிறார் என்பதே அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் மனிதாபிமான ரீதியிலாக மட்டுமே அவ்வாறான உதவி செய்யப்பட்டது. லலித் மோடியினுடைய மனைவி கேன்சர் காரணமாக அவதியுற்று வருகிறார். அவருக்கான அறுவை சிகிச்சைக்காக அவர் அங்கே செல்ல வேண்டியிருந்தது வெளிநாடுகளுக்கு. அந்த தளத்திலேயே இந்த உதவி செய்யப்பட்டது என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த தளத்திலே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு டால்பின் ஸ்ரீதரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். திரு அருண்குமார் தவே, மேலாண்மை ஆலோசகர். வணக்கம் சார். வழக்கறிஞர் சுதா, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம். லெனின், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். 4 மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். நான் என்னுடைய தொடக்க கருத்தே ஸ்ரீதரன் அவர்களிடமிருந்து தொடங்கிடலான்னு நினைக்கிறேன். டைரக்டாகவே மனிதாபிமான அடிப்படையிலாக செய்யப்படக்கூடிய உதவிகள் வரவேற்கக்கூடியது. அதில் எந்த இடத்திலும் மாற்றுக்கருத்து இருக்க இயலாது. தேடப்படும் குற்றவாளி அவருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது சட்டத்தை மீறிய செயலா இல்லையா? இந்த குற்றச்சாட்டே ஒரு ஆரோக்கியம் இல்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு, அநாகரிகமான குற்றச்சாட்டு என்று சொன்னால் கூட மிகையாகாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவரே இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களே கடந்த ஓராண்டுகளாக, இப்போ திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய ட்விட்டர் செய்திகளை நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா, கடந்த ஓராண்டுகளாக அவருடைய ட்வீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாட்டில் ஒரு பிரச்சனையில் நம்மளுடைய இந்திய சகோதரர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டில், குறிப்பாக ஒரு நாட்டில் பாஸ்போர்ட்டை சுற்றுலா போகிறவர் பாஸ்போர்ட்டை தவற விட்டுறாரு. ஒரு நாட்டில் போகிற இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு நாட்டில் அங்கே இருக்கிறவரை இறந்து போடுகிறார். அவருடைய உடலை கொண்டு வருவதற்கு சிரமம் இருக்கிறது. அவருடைய இந்த ஓராண்டுகளிலே அவருடைய ட்வீட், அவரை தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட உதவிகளை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை மூலமாக நிறைய உதவிகளை மனிதாபிமானத்தின் அடிப்படையில், அவர் மந்திரி என்ற அந்த ஒரு மரியாதையும் மீறி ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அந்த உடலையாவது இந்தியாவுக்கு யார் உதவி கேட்டாலும் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நான் எதற்கு 1000 உதாரணம் என்னால் அவருடைய ட்வீட்ல இருந்தே சொல்ல முடியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே நமக்கு நிறைய உதாரணம் இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களை காப்பாற்றியதிலிருந்து, பாதிரியார் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்த பாதிரியார், நான் கேட்கிறேன், ஆப்கானிஸ்தானத்தில் பாதிரியார் போனப்ப அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு மதிக்கலன்னு சொல்லி தான் கைது பண்ணப்பட்டிருந்தாரு. ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இதுல எந்த விதமான யாராக இருந்தாலும் உதவி செய்வார். நிச்சயமாக ஒரு மனிதாபிமானம் அவர் கேட்கிறாரு. அடுத்த சுற்றுக்கு விவாதத்துக்குள்ள பயணிக்கலாம். ஒரு விஷயம் மட்டும், இதுல மோடி என்று சொன்னாலே அந்த அவருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு தூரம் அந்த மோடியை சுற்றிய ஒரு இன்னைக்கு செய்தி லலித் மோடி என்ற பெயர் இருந்தால நீங்க இவ்வளவு முக்கியத்துவம். மோடி தேடப்படும் குற்றவாளியாக இருப்பதனால் மோடியை சுற்றி வட்டமிடுகின்றன. நான் லலித் மோடியை தான் குறிப்பிடுகிறேன். அடுத்த சுற்றில் பேசலாம். அடிப்படையில் உங்களுடைய பார்வை இந்த விவகாரத்தில் உதவி செய்வது தவறா அப்படிங்கிற வாதத்தை தான் தொடர்ந்து பாஜக வைக்கிறது. நம்ம விரிவாகவே விவாதிக்க இருக்கின்றோம். அடிப்படையிலான பார்வையை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். அடுத்தடுத்த சுற்றுகளுக்குள் நம்ம விவாதத்திற்குள் பயணிக்கலாம். எந்த கண்ட்ரிலேருந்து போனாரோ அந்த கண்ட்ரியில் தான் திருப்பி இருக்கார் சார். அந்த ஒரு வாரம் தான் அவர் இல்லை. ஸோ அந்த கண்ட்ரியை விட்டு வேறு ஏதாவது எஸ்கேப் ஆகி நம்மளால் அவரை ட்ரேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்தாக்கா அதெல்லாம் சொல்லலாம். சரி, கேட்ட பர்பஸ் ஒரு 1 வீக் நான் வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 1 வீக்கு பண்ணாங்க, திரும்பி வந்துட்டார் அதே கண்ட்ரிக்கு. ஸோ அந்த இது நடந்தது லாஸ்ட் இயர். சார், எல்லாத்த விட என்னன்னாக்கா ஆன்டி கிளைமேக்ஸ் என்னன்னா, அவர் கேட்டது இவங்க ஸ்பெஷலாக ஒரு ஃபேவர் மாதிரி பண்ணது. 10 நாளில் 27 ஆகஸ்ட் அன்னைக்கு ஹைகோர்ட்டே பாஸ்போர்ட்டை ரிவோக் பண்ணியாச்சு. ரிவோக் பண்ணதை கேன்சல் பண்ணி அவர்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் என்ன பர்பஸ்க்காக கேட்டாரோ, இவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ அது வந்தாச்சு. இன்னொன்று என்னன்னாக்கா, அவர் போன ஹாஸ்பிட்டல் அந்த கண்ட்ரி
போர்ச்சுகல் நேராக போயிட்டு திரும்பி அந்த யூகேக்கே வந்துட்டார். ஸோ அதுலேயும் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸுன்றதெல்லாம் விட இவங்க பண்ண அந்த ஹெல்ப்ன்றது போனஃபைடி அண்ட் மேலஃபைடின்னு 2 இன்டென்ஷனில் சொல்கிறோம். போனஃபைடினா நல்லெண்ணம், மேலஃபைடினா கெட்ட எண்ணம். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் போனஃபைடு இன்டென்ஷன், நீங்கள் கேட்குற ரிக்வஸ்ட் எனக்கு ஃபேவரபுளாக படுது. ஒருவேளை இவங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். மேலஃபைடு இன்டென்ஷன் பண்ணியிருந்தாக்க அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோதான் சார். ரைட், ஓகே. நம்ம அடுத்தடுத்த சுற்றுக்குழுக்குள் இது எல்லாருக்கும் எந்தெந்த தளங்களில் பொருந்தும் அப்படிங்கிறதா இன்றைய விவாதத்தினுடைய நோக்கமாகவே அங்கே தான் வருது. இதை எல்லாருக்கும் எப்படி பொருத்தி பார்க்க முடியும், இதே கண்ணோட்டத்தோடு நாம் இதை எல்லோருக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா, எந்தெந்த தளங்களில் இதை பொருத்தி பார்க்கலாம், சட்டத்திற்குட்பட்டு என்ன செய்ய இயலும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசலாம். அடிப்படையில் உங்களுடைய பார்வை. அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சகோதரர் அவர் பேசுனதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கான பிரச்சனை வரும்பொழுது, அவர்களுக்கு தேவையின் பொழுதோ இல்லை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்பவர்களுக்கு தேவைகளை அவங்க சார்ட் அவுட் பண்ணுற அந்த இஷ்யூஸ், அவங்க பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறது அவங்க கடமை தான் ஒரு மினிஸ்டர். அதனால் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னார். பாஸ்போர்ட் மிஸ் ஆகுது, இல்லை அங்கே போய் மாட்டிக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா அது தவறு கிடையாது. ஆனால் அப்படி மாற்றிக்கொள்வர்கள் எல்லாரும் லலித் மோடியை போன்று குற்றவாளிகளா, அதுவும் அறிவிக்கப்பட்ட, அதாவது அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட், அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகளா? அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு அனைவருக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் உதவி செய்தாரா என்பது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து சார் சொன்னது போல லண்டன்ல இருந்து போர்ச்சுகல் போயிட்டாருங்க, போர்ச்சுகல்ல இருந்து மறுபடியும் லண்டனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இங்க புழல் பிரிசன்ல இருக்க ஒரு கைதி கேட்கிறாரு, நான் வீட்டுக்கு போய் 1 வாரம் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுல இருந்து நான் வந்து மறுபடியும் புழல் பிரிசனுக்கே இருந்துறேன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? முதல் கேள்வி. இன்னொன்று ஸ்ரீதர் சார் சொன்னது போல நரேந்திர மோடின்ற பெயர் வைத்தாலே நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை மரியாதைக்குரிய பிரதம மந்திரி மோடி அவர்களை ஸ்ரீதர் சார் அவர்கள் அவமானப்படுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த லலித் மோடி ஒரு குற்றவாளி, இந்த நரேந்திர மோடி பிரதம மந்திரி. இவரையும் அவரையும் வந்து ஒரு விதத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணது எனக்கு வலித்தாலும் இந்த மோடிக்கும் அந்த மோடிக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்பது என்னோட கருத்து. அடுத்த சுற்றுகளை நாம் விரிவாக விவாதிக்கலாம். லெனின், அதாவது இப்போ சட்டம் யாருக்காக வளையுது அப்படின்றது தான் பிரச்சனை. பொதுவாகவே வந்து இப்போ மேடம் கூட சொன்னாங்க, ஒரு சராசரியான ஒரு சிறு குற்றங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களிடம் இந்த சட்டம் அனைவருக்கும் சமம் சொல்லி ரொம்ப வேகமாக பாய்கிறது. அதுவே ஒரு பெரிய மனிதர்கள் சமூகத்தில் ரொம்ப மதிப்போடு இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஆட்களை, ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப வளைந்து நெறிந்து போகுது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடிப்படையில் திரு ஸ்ரீதரன், மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வது தவறில்லை, அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மதித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு தேடப்படும் குற்றவாளி எங்கு இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தால், ஒரு குடிமகனை, அவன் எந்த பொறுப்பில் இல்லைன்னா கூட அந்த குடிமகனே தேடப்படும் குற்றவாளி இருக்கக்கூடிய இடம் தெரிந்தால், அவரை பற்றிய தகவல் தெரிந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டியது அவருடைய அடிப்படை கடமை. ரைட். அது தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல் அவர் ஒரு உதவி கேட்குறாரு, மருந்து வாங்கிட்டு வா, மாத்திரை வாங்கிட்டு வா, எனக்கு சீரியஸாக இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு உதவி கேட்குறாரு, ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னால் காவல்துறை உதவி செய்தவரையும் சேர்த்து கைது செய்து தண்டிக்கக்கூடிய சட்டங்களில் மிக வலுவாக இடம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மத்திய அமைச்சர் இவை தெரியாதவரா? இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவர் எங்கே இருக்கிறாருன்னு இவருக்கு இடம் தெரியுது, அவரோட இவர் மெயிலில் பேசுகிறாரு, மின்னஞ்சலில் பேசுகிறாரு, தொலைபேசியில் பேசுகிறாரு, அவர் இருக்கிற இடம் எல்லாம் தெரியுது. அரசுக்கு தகவல் கொடுத்து அரசு முறையாக அவரை கைது செய்து இந்தியாவிற்கு அழைத்து வந்து அதன் பிறகு பிணையில் விடுத்து நீங்கள் கேட்குற உதவியெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் செய்யலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது எதையுமே செய்யாமல் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை தாண்டி மீறி சட்டத்திற்கே தெரியாமல் உதவி செய்வது என்பது எந்த இடத்தில் நியாயப்படுத்த முடியும்? சட்டத்திற்கு உட்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு எந்த இடத்துல நியாயப்படுத்துவீங்க? நீங்க அந்த அவங்களுடைய இமெயில் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கீத் என்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்பின மெயிலில் தெளிவாக சொல்றாங்க, அந்த நாட்டினுடைய பிரிட்டன் நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு முடியுமானால் அந்த என்னுடைய கேள்வி என்பது, இங்க இந்தியாவுல ஒரு 10 பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தர் அமெரிக்கால போய் உட்கார்ந்துட்டாரு. இந்த டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில 25 தடவை இது வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அந்த தொலைக்காட்சிக்கு அந்த உரிமை இல்லையா? அந்த தொலைக்காட்சி அவர் இப்ப அந்த தொலைக்காட்சி எங்க இருக்கான்னு அவருக்கு தெரியும் இல்ல? இவங்க கேமராமேன் போய் பாக்குறாங்கல்ல, கண்டுபிடிக்கிறாருல. அப்ப அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அந்த உரிமை இல்லையா? தார்மீக உரிமை இல்லையா? 7 வருஷமாக முதல்ல இந்த தேடப்படும் குற்றவாளி பொருளாதார 700 கோடி ரூபாய் பொருளாதார இழப்புல குற்றப்பிரிவுல தேடப்படுறாரு. நான் கேட்கிறேன்,
ஒருத்தவன் 5000 பேரை கொலை பண்ணவர், 5000 பேர் 5,50,000 பேர் வந்து உயிர்களை வந்து விளையாடியவர், யூனியன் கார்பைடுடைய சேர்மனாக சிஇஓ இருந்தவர் ஆண்டர்சன். அவர் வந்து அர்ஜுன் சிங் அவருடைய விமானத்துல கொண்டு போய் மத்திய பிரதேசம் டெல்லியில விடுறாரு. டெல்லியில இருந்து பாதுகாப்பா அவருக்கு அனுப்பி விடுறாங்க. ஆகையினால இது வந்து அதுதான் நான் இப்ப கேக்குறேன். காங்கிரஸ் கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ ஒரு அடிப்படை வாத்ரோச்சி விவகாரம், நீங்க சொன்ன ஆண்டர்சன் விவகாரம் எல்லாம் பல மேடையில் விவாதிக்கப்பட்டது. அது வந்து எந்த இடத்திலும் அதை வந்து நான் சொல்லிடுறேன். அதை நான் முடிச்சிடுறேன். பொருளாதார குற்றம் மக்கள் இல்ல, நான் திருப்பி கேட்கிறேன். இல்ல பொருளாதார குற்றம் கூட திரு ஸ்ரீதரன், மக்கள் நீங்கள் வாக்குகள் கேட்கின்ற பொழுது மக்களிடம் என்ன சொல்லி வாக்குகள் கேட்டீர்கள்? காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறது, அந்த தவறுகளை ஆண்டர்சனையும் அடக்கிங்க, இந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், வளர்ச்சியை நோக்கி பயணிப்போம், ஊழல் செய்ய மாட்டோம், இவ்வளவு சொல்லிட்டு இல்ல இப்ப காங்கிரஸை உதாரணம் காட்டுவது. இப்ப சார் இதே கேள்விக்கு நான் கேக்குறேன், ஆப்கானிஸ்தான்ல அந்த சட்டத்தின் உட்பட்டு தான் அந்த கைது பண்றாங்க. நான் ரொம்ப எளிமையா சார் ப்ளீஸ், நான் அடிப்படையில் மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா கேட்கிறேன். நான் இன்னைக்கு அலுவல் முடிச்சு வீட்டுக்கு போறேன், ரைட்? யாரோ ஒருத்தர் வழியில நிப்பாட்டுறாரு, எனக்கு ஒரு உதவி வேணும், என்ன அந்த பஸ் ஸ்டாண்ட் வரை விட்டுருங்கிறாரு. அவர் 2 பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் கொண்டு போய் இறக்கி விட்டு போறேன். காவல்துறை என்னை கைது செய்யுமா செய்யாதா? அவர் கொலை செஞ்சிருக்கிறாரு எனக்கு தெரியாமலே நான் அவருக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்தாலே என்னை கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்ற பொழுது அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்பது நாடு முழுவதுக்கும் தெரிந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது என்பது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமா இல்லையா? இலங்கை அரசால ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே அளவு வைக்க கூடாதுன்ற இலங்கையில போதை மருந்து கடத்தலாம்னு சொல்லி தான் கைது பண்ணாங்க. ஒரே போதை மருந்து கடத்தலாம்னு கைது பண்ணாங்க. நாம அவங்களை கொண்டு நான் கேக்குறது இல்ல, என்ன சொல்லணும்? அவங்க கேக்குற மாதிரி மருந்து கடத்தி இருக்கார்கள், நீங்க எப்படி அவங்களை கொண்டு வர முடியும்? நீங்க கேட்க முடியுமா? கடத்திருக்காங்க, நீங்க ஒப்புக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயம், முதல்ல ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுங்க. அவர்கள் போதைப் பொருள் கடத்தினார்கள் அப்படிங்கறத பாஜக ஒத்துக்குதா? நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இப்போ யார் ஒத்துட்டு இருக்காங்க? குற்றம் சாட்டப்பட்டவங்க யார் ஒத்துட்டு இருக்காங்க? இந்திய அரசு ஒரு விஷயம் சொல்றேன், பாஜக கேட்கல, இந்திய அரசு தமிழ்நாடு இந்திய குண்டு வெடிச்சு ஒரு தவறான தகவல் பதிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது. உங்கள் நலன் சார்ந்து நான் கேட்கிறேன். உங்களுடைய வாதம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது என்பது பாஜகவின் மீதான ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடும். நான் திருப்பி கேட்கிறேன், பாஜக மீது தவறான பிம்பம் யாராலும் ஒரு வார காலத்துக்கு ஊடகங்களால போய் பிரச்சாரம். நீங்க ப்ளீஸ் என்னோட கேள்வி உள்வாங்கி கொண்டு நிதானமா கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நீங்க மீனவர்களை குறித்து பேசுனீங்க. மீனவர்கள் போதைப் பொருள் கடத்தித்தான் கைது செய்யப்பட்டார்கள் என்பது இந்திய அரசின் நிலைப்பாடா? நான் கேட்கிறேன். பாஜக அரசின் நிலைப்பாடா? இல்லன்றதால தான் நாங்க கொண்டு வந்தோம். இல்லங்கறதால அப்புறம் அதே உதாரணம் காட்டுறீங்க. அவங்க நிரபராதிகள். ஆனா லலித் மோடி குற்றம் சாட்டப்பட்டவர். நான் எதை சொல்ல வந்தேன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் அந்தந்த நாட்டினுடைய ஆப்கானிஸ்தான்ல அடிப்படை ஒரே ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தான்ல இருந்த பாதுகாப்பு நீங்க சப்ஜெக்ட் நாட்டினுடைய நீங்க அடிப்படை புரிஞ்சுதான் பேசுறீங்க. நம்ம அடிப்படை புரிஞ்சுதான் புரியாம தெரியல. இலங்கையில் அடிப்படையில செய்த உதவி இதுல எந்த விதமான சட்ட விதிமுறைகளும் இல்ல. நான் வரேன். திரு அருண்குமார் தேவி, இலங்கையில் கைது செய்யப்பட்ட அந்த நாட்டு சட்ட திட்டத்திற்குட்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருவரை நாம் மீட்டுக் கொண்டு வருவதும், நம்ம நாட்டில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட கேட்ட அதே எளிமையான புரிதலோடு கூடிய ஒரு கேள்வியாக தான் கேட்கிறேன். யாருன்னே தெரியாம அவர் வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார், அது தெரியாமலே நான் உதவி பண்ணிட்டேன், என்னை கைது செய்வார்களா இல்லையா காவல்துறை? அப்போ தெரிந்து மீன்ஸ் அவர் செஞ்சிருக்கிறாருங்கிறது நாடு முழுவதும் தெரியும். அவர் செஞ்சாரா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் தேடப்படும் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு அமைச்சரினுடைய சட்டப்பூர்வமான கடமை எது? மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டுமா, சட்ட ரீதியில் அணுக வேண்டுமா? இன்னைக்கு எல்லா மீடியாலையுமே என்ன சொல்றாங்கன்னா, ஏன் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து இந்த மாதிரி என்கிட்ட மெயில் கேட்டாருன்னு ஏன் பப்ளிக்கா சொல்லலைன்றது யாருமே கேட்கல. ஏன்னா அவர் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவருக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இடி ஃபெமா வயலேஷன்ஸ்லாம் இருக்குது வரும்போது. ஏன்னா அவர் லீகலாக அதை பேட்டில் பண்ணுறாரு அங்கேருந்தே. ஏன்னா அவரோட கவுன்சிலே யூயூ லலித் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ அங்கே இல்லை 2010 அவர் போனது. அதாவது என்னென்ன லீகல் இஷ்யூஸ்ன்றது ஒரு சைடு சார். ஒரு நல்ல பர்சன், ஒரு சீஃப் எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ் மினிஸ்டர் ஆன் தி ஒன் ஹேண்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபெமாவால வயலேஷனில் தேடப்படுற ஒரு என்ன சொல்றது நோட்டீஸ் கொடுத்திருக்கிற ஒரு பர்சன். எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, 2 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர். சோ இப்போ இவங்களையும் அவங்களையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பேசுறதுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா இருக்காது ஜட்ஜ்மெண்ட்ல. ஒண்ணா முதல் பாயிண்ட். ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபேவர் கேட்கிறாரு,
இவங்க அதுக்கு உண்டான நார்மலா என்னென்ன பண்ணணுமோ அந்த இருக்கிற எம்பிக்கு தான் சொல்றாங்களே தவிர இவங்க டைரக்டா எந்த ஹெல்ப்பையும் இல்ல இவங்க பண்ற மீடியாவே சொல்லுது. பண்ணக்கூடிய இடத்தில் இவர் இல்லை, ஏன்னா அதை தீர்மானிக்க வேண்டியது இங்கிலாந்து அரசாங்கம். அதனால அவங்க மூலம் தான் அதை செய்ய முடியும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒண்ணு. இதுல அடிப்படையில் சில ஐயங்கள் இங்க எங்கெல்லாம் வருதுங்கறத நான் வச்சிட்டு போறேன். டவுட்ஸ் எங்கெல்லாம் இதற்கு சந்தேக பார்வையோடு இதை பார்க்க வேண்டிய தேவை. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பார்கள் இல்லையா? ஏன் அமைச்சர் மீது சந்தேக பார்வை விழக்கூடிய காரணிகளாக வைக்கப்படக்கூடிய 3 காரணத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். போர்ச்சுகல் நாட்டின் சட்டப்படி மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு கணவரின் கையெழுத்து அவசியம் அல்ல அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஒரு நிமிஷம், அதுல கவுண்டர் வருது. கையெழுத்துக்காகத்தான் நாங்க போனோம். இன்னொன்னு நீங்க சொன்ன பாயிண்ட் மாறுதே. நீங்க சொன்னீங்க இல்லையா கன்சென்ட் லெட்டர்ன்றது தான் பாயிண்ட் சார். ஒரு கண்ட்ரிக்குள்ள போகும்போது இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுமே கேட்பாங்க உங்க ஒய்ஃப்க்கு சர்ஜரி பண்ணும்போது கன்சென்ட் லெட்டர் நீங்க கொடுக்கணும். என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நேற்று மத்தியானம் வரைக்கும் போர்ச்சுகல்ல அந்த மாதிரி கன்சென்ட் லெட்டர் இல்லைன்னு. ஆனால் பிஜேபி ஒரு பேப்பரை போய் எடுத்து அந்த டாக்டர் வந்து இருக்கு கன்சென்ட் லெட்டர் ஹஸ்பண்ட் சார் அப்படியே இல்லன்னா இருங்க மேடம் சட்ட விதிகள் படி 14 வயதுக்கு மேற்பட்ட யாருக்கும் செய்யப்படும் மருத்துவ உதவிக்கு இன்னொருவர் உதவி தேவையில்லைன்னு அந்த சட்டம் சொல்லுது. இதுல இந்த ரெண்டு கேள்வி நான் ஒரு இடைவெளிக்கு போயிட்டு வரேன். இல்ல தேவையில்லை சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு நான் ஒரு இடைவெளிக்கு ஒரு கேள்வியோட நான் போயிடுறேன். இதுல இன்னொரு சில சந்தேக பார்வைகள் எங்கு வருகிறது அப்படிங்கிற பட்சத்துல சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் வழக்கறிஞர் பன்சுரி கௌசால் அவருடைய சட்ட ஆலோசகர் இதுவும் வந்து அவரும் ஒத்துக்கிறாங்க, யாருமே இதை மறுக்கல. அப்போ மத்திய அமைச்சரினுடைய மகள் அவருக்கு சட்ட ஆலோசகராக இருக்கின்ற பொழுது அவருடைய கணவர் ஸ்வராஜ் கௌசல் அவரும் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் இவர் இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகத்தையும் இங்கே எழுப்பக்கூடிய ஒரு தேவை வருகிறது. இதோடு சேர்ந்தே பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அந்த விவாதம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆதாரப்பூர்வமாக சுஷ்மா ஸ்வராஜ் இதில் தவறிழைக்க வாய்ப்பில்லை என்பதாக நீங்கள் நிரூபித்தால் அது உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு மத்திய அமைச்சர் மனிதாயமான அடிப்படையில் உதவி செய்வதற்கு சட்டம் இடம் அளிக்கிறது என்று சொன்னால் இதே மனிதாயமானத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை தேடப்படும் குற்றவாளிகளையும் நாம் அணுக முடியுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவி செய்தது மனிதாயமான அடிப்படையில் என்ற வாத சட்டத்திற்கு உட்பட்டதா? இந்த தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு தவே, இந்த இடத்துல அவருடைய மகள் குறித்த ஒரு கேள்வியோடு நான் போனேன். பன்சுரி கௌசல் அவருடைய சட்ட ஆலோசகராக இருக்கின்ற ஒரு சூழலும் ஸ்வராஜ் கௌசல் அவருடைய உறவினரினுடைய மகனுக்கு அங்கே கல்லூரியில் இடம் வாங்கி தருவதற்கான மெயில், அதையும் அவங்க மறுக்கல. மின்னஞ்சல் மூலமாக கேட்டிருப்பதும் தான் இந்த விவகாரத்தில் மேலும் மேலும் இந்த சர்ச்சையும் அவரை நோக்கி இந்த விவாதத்தையும் தொடுப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேடப்படும் குற்றவாளியிடம் ஒரு மத்திய அமைச்சருடைய கணவர் ஒரு உதவி கேட்பது என்பது, அதிகாரப்பூர்வமாக உதவி கேட்பது என்பது தார்மீக அடிப்படையில் முதலில் நியாயமானதா? ப்ரொஃபஷன்றது ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் உண்டு, அட்வொகேட்ஸுக்கும். இவங்க 2010 அவர் வந்து கண்ட்ரியை விட்டு போகும்போது அப்போவே அவர் போகிறத கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதாவது இங்கேருந்து போகாமல் இருந்திருக்கலாம். அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட்டில் அதை ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமும் 4 இயர்ஸ் ஆச்சு. நம்மளுக்கும் யூகேவுக்கும் இங்கிலாண்டுக்கும் சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரீட்டியை வச்சு, ரிலேஷன்ஷிப்பை வச்சு திருப்பி அந்த மோடிங்கிறவர் இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொன்ன இந்த டைம்ஸ் நோ சேனல் பேனலிஸ்டாவே உட்கார வச்சு ஐபிஎல் நடக்கும் போதெல்லாம் பண்ணிருக்கு. சோ அவர் எங்க இருக்காரு, தலைமறைவு ஆகல, எங்க இருக்காரு அப்படின்றத தெரியும். கிரிமினல்ன்றதுல கொஸ்டினோ சந்தேகமோ அதெல்லாம் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி இப்போ நாம பேசுற டிஸ்கஷன்ல யாருமே ஒரு விஷயம் தப்பா எடுத்துக்கூடாது. மோடிங்கிற அந்த லலித் மோடிங்கிற ஒரு ஆளுக்கு ஃபேவரபிளா யாரோ பேசுறாங்கன்ற மாதிரி மட்டும் ஒரு விதமான ராங். ஏன்னா நாம பேசுறது ஒரு மினிஸ்டர் பண்ண ஆக்ஷன்ஸ் ரைட்டா இல்லையா, அதுதான் நான் திருப்பி சொல்றேன். அது ஒண்ணு. லலித் மோடி ஒரு குட் இன்டென்ஷன்ஸ் தேடப்படும் குற்றவாளி தான். அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கல. ஒன்று, என்னுடைய கேள்வி என்பது இந்த மனிதாயமானம் அப்படிங்கிறதும் இந்த சட்டம் என்பதையும் இருக்கக்கூடிய முரணை தான் நான் பேசுறேன். மனிதாயமான ரீதியிலான உதவிகளை லலித் மோடியினுடைய மனைவிக்காக மட்டுமல்ல எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்பதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல நான் எந்த இடத்துலையும் குறிப்பிட போல. ஆனால் இதே மனிதாயமான கண்ணோட்டத்தோடு எல்லா குற்றவாளிகளையும் நாட் ஒன்லி சுஷ்மா ஸ்வராஜ் இங்கே சட்டம் பார்க்கிறதா, அதற்கான சான்றுகள் என்ன இருக்கிறது? இதற்கு முன்பு இதே மாதிரி நான் கேட்கறது சட்டத்தை மீறி, சட்டத்திற்கு உட்பட்டு இல்ல,
சட்டத்துக்கு உட்பட்டு இல்ல, சட்டத்தை மீறி இல்ல மூணு மினிஸ்ட்ரியுமே அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபாரின் ஹோம் மினிஸ்ட்ரி 3 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு வர ரெக்கமெண்டேஷன்ஸ், பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்க அனுப்புறாங்க, ஃபார்வர்ட் பண்றாங்க. இதுல இங்க நம்மளை விட யூகேவோட மினிஸ்ட்ரியும் பார்க்கணும். அவர் தான் அங்க ரெக்கமெண்டேஷன் காமிச்சு he has taken some more steps. ஸோ ரிலீஸ் பண்றது வந்து இவங்க ரிக்வஸ்ட் தான் பண்ணிருக்காங்க, அதாவது ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மெயில் வந்த மெயில ரிக்வஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவருடைய கணவர் அவரிடம் உதவி கேட்டது அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் அங்க ஐயம் வருகிறது அப்படிங்கிறது. அதுக்குள்ள எந்த இடத்துலயும் நீங்க டிராவல் ஆகலையே. இல்ல அந்த டாட்டர் யார்கிட்ட கவுன்சிலா இருந்தாங்களோ அவரும் இப்போ ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா தான் இருக்காரு. ஒரு கவுன்சிலா யாருக்கு வேணா இருக்கலாம்ன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. கேக்குறது ஒரு கவுன்சிலா அவருடைய உறவினருடைய மகனுக்கு மருத்துவக் கல்லூரி இடம், அந்த டைம்ல எந்த கிரிமினல் சார்ஜஸும் கிடையாது. அந்த டைம்ல அவங்க கேட்ட டைம்ல நீங்க சசெக்ஸ் யூனிவர்சிட்டியோட அந்த क्वेश्चन கேக்குறீங்க, அந்த டைம்ல அந்த மாதிரி கிரிமினல் சார்ஜஸ்லாம் போட்டு எதுவும் கிடையாது. அதுதான் கேக்குறேன். அப்ப அந்த நேரத்தில் அந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. அதன் பிறகு ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற போது அதையெல்லாம் இணைத்து அதையும் சேர்த்து அவரை நோக்கி விமர்சனம் வைப்பது எந்த அளவுக்கு சரியானது? சார், முதல்ல வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து லலித் மோடி அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அப்படின்றது முதல் கன்டென்ஷன் அவங்களோட பிஜேபியோடது. நீங்க கேட்குற கேள்வி, இது போன்ற குற்றவாளிகளுக்கு மற்ற குற்றவாளிகளுக்கும் நீங்க உதவி செய்வீங்களான்னு. முதல்ல லலித் மோடின்ற குற்றவாளி யார் என்பது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1985ல அபினை வந்து கடத்துறாரு. அப்படின்ற போதைப் பொருளை கடத்தும் பொழுது லலித் மோடி ஆதரிப்பது நீதிமன்றங்களில் தீர்ப்பாகாத அந்த ஆதாரத்தோடு அதற்கான முழு பொறுப்பும் உங்களுக்கு, எனக்கானதா முழு பொறுப்பும். 1985ல அபின் கடத்தினார் என்ற ஒரு வழக்குல 2 வருடங்கள் வந்து அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. பிளஸ் ஃபைனோட அவர் என்ன பண்றாரு, நீதிமன்றத்துல ஃபைன் பே பண்ணி மன்னிப்பு கேட்டு வெளியே வருகிறார். 85ல. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா 2005ல வந்து ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்ல 22 லட்சம் ரூபாய் வந்து கையாடல் செய்கிறார். அந்த அசோசியேஷன்ல இருக்க ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஃப்ஐஆர் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இன்றும் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அவரும் வந்து டைம்ஸ் பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறார். ஒன்று. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா 2007ல இந்தியா பாகிஸ்தானுக்கான மேட்ச் நடக்கும்பொழுது லலித் மோடி அவர்கள் அமர்ந்திருந்த டேபிள்ல இந்தியாவோட ஃபிளாக் அந்த போடப்பட்டிருந்ததாகவும் அந்த ஃபிளாக் மேல இது மதுபானம் வந்து இருந்ததாகவும் ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து லைவா வந்து தொலைக்காட்சியில் வரப்படுகிறது. அதன் மூலமாக அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு சப்சிக்வெண்டா அங்க ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்குறாரு. ஆனா இன்றைக்கு நிலைமை என்னன்னா, ராஜஸ்தான் ஹைகோர்ட்டு அந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இதுதான் லலித் மோடியோட கிரிமினல் பின்னணி. இதர் தொடர்ந்தால் போல 2008ல ஐபிஎல் என்ற ஒரு விஷயம் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தும் போது அதற்கான முழு மூச்சா இவர் செயல்படுகிறார். அவர் காரணகர்த்தாவும் இருக்கிறார். அந்த ஐபிஎல் தொடங்கினப்ப அந்த மீடியா கான்ட்ராக்ட் யாருக்கு அந்த ஐபிஎல் கான்ட்ராக்ட் போறது, அந்த மீடியா டெலிவிஷனுக்கான கான்ட்ராக்ட் வந்து போடுறாரு யார், மொரிஷியஸ் கம்பெனியோட போடும்போது டிரான்சாக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4792 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்குது. சப்சிக்வெண்டா சிங்கப்பூர் கம்பெனிக்கான மொரிஷியஸ் கிட்ட இருந்து வந்து சிங்கப்பூர் கம்பெனி கொடுக்குறாரு. அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது இவங்க அந்த சிங்கப்பூர் கம்பெனி வந்து மொரிஷியஸ் கம்பெனிக்கு 472 கோடி தரணும்னு ஒரு மிரட்டல் விடுக்கும் போது தான் நம்ம வருவாய்த்துறை புலனாய்வு வந்து அப்பதான் விழிச்சுக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது ஐபிஎல் மேட்ச்லன்னு சொல்லிட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 700 கோடி ஊழல் புரிந்திருக்கிறான்ற குற்றம் பெண்டிங் இருக்குது. ஒண்ணு. அந்த வழக்குல தான் வந்து அமலாக்கு பிரிவு, அந்த வருவாய்த்துறை பிரிவும் புலனாய்வு பிரிவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது வந்து அமலாக்கு பிரிவு, இவங்க 2 பேருமே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாஸ்போர்ட் அத்தாரிட்டிக்கு. இவர் இந்தியால இருந்து போகக்கூடாது, பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பாஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க. இருங்க, 2011ல பாஸ்போர்ட்டை முடக்கி நீதிமன்றம் 2011ல அந்த வழக்குல பாஸ்போர்ட் முடக்குனது தவறு, பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்ற வழக்குல யார் ஆஜராகிறாங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜோட மகளே வந்து ஆஜராகிறாங்க. அங்கதான் அங்க பிரச்சனை. ஆஜராகி அந்த பாஸ்போர்ட் வந்து இருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். மந்திரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தொடர்புன்றது சந்தேகம் வந்தா எல்லாமே தொடர்புன்னு வருது இல்லைங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க வழக்கு ஆஜராகிறாங்க. நீதிமன்றம் வந்து பாஸ்போர்ட்டை வந்து முடக்குனதுக்கான இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல் சொல்றாங்களே தவிர அதே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி, வெளிநாட்டு பணத்தை கையாடல் விஷயத்துல எந்த விதத்தில் வயலேஷன் நடந்திருக்குன்ற விஷயத்துல நாங்க தலையிட தயாராக இல்லை என்று அதே நீதிமன்றம் ஐபிஎல் இருங்க சார், ஒரே நிமிஷம். இந்த போர்ச்சுகல் இதுல வந்து சொல்றாரு, போர்ச்சுகல் இதுல போயிருந்தாங்க, தப்பு கிடையாது, எந்த விதத்துல தப்பு அப்படி சொல்லி மெயில் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க.
மெயில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு? இவங்க சுஷ்மா ஸ்வராஜ் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அந்த இது கெய்த்க்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க முதல்ல. இவர் வந்து பாஸ்போர்ட் ரிலீஸ் பண்றது, இவர் விசா கொடுக்கறதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்லன்னு இருங்க சார், அப்ஜெக்ஷன் இல்லன்னு சொல்றாங்க. இது டாக்குமெண்ட், இது டாக்குமெண்ட் இல்லாம பேசல, டாக்குமெண்ட் இல்லன்னு சொல்றாங்க. டெலிபோன் வழியா பேசுறாங்க. அவங்க மறுக்கல, அதெல்லாம் மறுக்கல. அவங்க பிரிட்டிஷ் அரசு புரிஞ்சிருச்சு, நான் புரிஞ்சிட்டேன். உங்களுடைய கருத்து இந்த சுட்டுக்கான கருத்து நான் எடுத்துட்டேன். வர மெயில் அனுப்புறாங்க, அந்த கருத்து எடுத்துட்டே சுதா. அந்த கருத்து தான் வந்து விசா வந்து தவறான தகவல் இல்ல இதுக்கு முன்பாக சிதம்பரம் அவர்கள் லண்டன் அரசாங்கத்திற்கு எக்ஸ்ட்ராடிஷன் நோட்டீஸ் அனுப்புறாரு. இவர் வந்து தேடப்படும் குற்றவாளி, இவரை வந்து இந்தியா ப சிதம்பரம் அவர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த பெண்டிங் இருக்கும்போது இவங்க வயலேட் பண்றாங்களா சுஷ்மா ஸ்வராஜ், தவறல்லவா? நான் வரேன் லெனின் அடிப்படையில் அவங்க ஒரு நீல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் அதுக்கு ஸ்ரீதரன் பதில் வாங்குறேன். அதை தாண்டி இதன் மூலமாக இந்த மாதிரியான அவர் அருண்குமார் தேவி சொல்கிறார், ஏராளமான இந்த மாதிரியான விண்ணப்பங்கள் வெளியுறவுத்துறைக்கு வரும். அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, மனிதாபிமான ரீதியில் மட்டுமே கன்சிடர் பண்ணுகிறார்கள். இதை அந்த கண்ணோட்டத்தோடு மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டி அந்த வழக்கை பாதிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய 700 கோடி ரூபாய் அளவிலான மோசடி தொடர்பான வழக்கில் இவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினார் அல்லது நேரடியாக அதில் தலையிட்டார், அவரை குற்றவாளி இல்லை என்று நிரூபிப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார், அப்படி இருந்தால் அது குற்றம் சாட்டு, அது கண்டிக்கப்பட வேண்டியது. அதை தாண்டி இது எந்த அளவில் குற்றச்சாட்டு என்று எடுத்துக்கொள்ள முடியுங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுறாங்கல்ல. அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் பனிஷபிள்னு சொல்லுது. உங்களுக்கு சட்டம் தெரியாமல் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இது தப்புன்னு தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டாங்க கூட சட்ட ரீதியாக அது வந்து தவறு. ஆனால் இவங்க வந்து ஒரு அமைச்சர், எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும், தெரிந்து இதற்கு உடந்தையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் பிரச்சனை. இப்போ என்னன்னா நம்ம வந்து சார் பேசும்போது ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டார், ஆனால் பிரச்சனையை வந்து நம்ம சொல்லவே இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ் செய்தது மனிதாபிமான ரீதியான மட்டும்தான் சொல்றாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை ரிலேட் பண்ணவே கூடாதா? இப்போ நீங்கள் வந்து 2G வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டதா அல்லது வந்து அது நிரூபிக்கப்பட்டு விட்டதா இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்போ என்ன சொல்லிடுறாங்க, 2G குற்றச்சாட்டை முன்வைத்து தான் அரசியல் பேசப்பட்டது. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து சொல்லும்போது இதில் குற்றம் சாட்டப்பட்டு இது பிரச்சனை இருக்கு, ஒரு அரசு நோட்டீஸ் கொடுக்குது, இவர் வந்து தேடப்படும் குற்றவாளி, இவர் வெளியில் நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்ததை எந்த வகையில இவங்க பைபாஸ் பண்ணுறாங்க? இதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையான்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்கறது. இப்போ இவங்க சுஷ்மா ஸ்வராஜ் எந்த ரீதியிலானும் சரி அதை நெக்லிஜென்ஸ், அதை வந்து விட்டு கொடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த இரண்டு கேள்விகளுக்கு நான் பதிலோட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களிடமே தொடங்குகிறேன் திரு ஸ்ரீதரன். அடிப்படையில் இதற்கு முன்பாகவே இந்த IPL விவகாரத்திற்கு முன்பாகவே அவர் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து பின் அவர் விடுதலையாகி இருக்கிறார். அதற்கான வருத்தத்தையும் அவர் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் லலித் மோடி. இவ்வளவு குற்ற பின்னணி உடையவர் லலித் மோடி என்ற ஒரு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது. இந்த தளத்தோடு இணைந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் TMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடிக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்ததாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சட்டத்தை மீறிய செயல் என்று காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு போர்க்கொடி தூக்கியிருக்கிறது. இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இந்த தளத்தில் இடம்பெற்றிருக்கின்றன பார்த்துவிட்டு விவாதத்திற்குள் பயணிக்கலாம். விரைவாக சமூக வலைத்தள கருத்துக்கள். முதல் கருத்து, குட்டிபத்து ஆண்டர்சன் போபால் விஷவாயு குற்றவாளி, போபர்ஸ் ஆயுத பேர ஊழல் குற்றவாளி குவாத்ரோச்சி, இவர்களெல்லாம் அரசியல் துணையுடன் தப்பவிட்ட காங்கிரஸிற்கு உங்கள் நாட்டு சட்டப்படி செய்யுங்கள் என்று சொன்ன சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை குற்றம் சாட்ட எந்த தார்மீக உரிமையும் இல்லை அப்படின்றார் குட்டிபத்து. வினோத் சொக்கலிங்கம், உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும், தவறை மறைக்க உதவுபவரும் குற்றவாளியே, இது மனிதநேய அடிப்படையில் செய்தார் என்று கூறுவது தவறு. அப்படி என்றால் டெல்லியில் உள்ள எத்தனை நலிந்தோருக்கு அவர் உதவி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். கலைவண்ணன், லலித் மோடி ஒரு ஊழல்வாதி என்று அனைவருக்கும் தெரிந்ததே, அவருடன் மத்திய அமைச்சருக்கு என்ன தொடர்பு, ஊழலில் அவருக்கு பங்கு உள்ளது என்ற சந்தேகம் எழுகிறது, பதவியில் இருந்து கொண்டே விசாரணை என்றால் அதை முறைகேட்டுக்கு வழிவகுக்கும், ஆகவே அவர்களாகவே பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்த கருத்தும் அதே மாதிரி தான் இருக்குது. கலை சைக்காலஜி, மத்திய அமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், முதலில் அவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. காஜா நிஜாமுதீன், நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போதே குற்றவாளிகளுக்கு உதவுவது தங்கள் கொள்கை என்பதை பாஜக மத்திய அமைச்சர்களின் செயல்பாடுகள் வெட்ட வெளிச்சமாக கிட்டத்தட்ட எல்லோருமே பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களாகவே இருக்கின்றன. அதிரை உபாயா, இனி இது போன்ற குற்றவாளிகளுக்கு உதவி புரிந்துவிட்டு மனிதநேயத்தில் உதவினே என்று யாரும் சொல்வதற்கு உதாரணமாகி இது விடக்கூடாது அப்படிங்கிறார். கருங்குளம் மாமுருகன்,
டெல்லி ஹைகோர்ட்டில் லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை பறித்தது தொடர்பான வழக்கில் நிலுவையில் இருக்கும்போது தன் மனைவியின் கேன்சர் சிகிச்சைக்கு தன் கையெழுத்து வேண்டும் என்பதால் போர்ச்சுகலுக்கு செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று இங்கிலாந்தில் லலித் மோடி விண்ணப்பித்திருந்தார். ஒரு நீள பதிவாக போட்டிருக்கார், அதனால் முழுவதும் வாசிக்க முடியல. பட் அவர் சொல்ல வரது கடைசியாக இருக்கக்கூடிய கருத்து, இதில் என்ன ஊழல் இருக்க முடியும் என்று தெரியவில்லை. இதுபோல பலருக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவிய பொழுது வாய் மூடி இருந்த மீடியா என்று கதறுகிறது அப்படின்னு இருக்கிறாரு. அன்வர், பாஜகவின் கடந்த ஓராண்டு ஆட்சியில் ஊழல் இல்லை என்ற வாய்ப்பாட்டை பாஜகவினரும் ஆதரவு ஊடகங்களும் சொல்லி வந்தன. எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சுஷ்மா வசமாக மாட்டிக்கொண்டார், ஒப்புதலும் அளித்து விட்டார் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு மனிதாபிமானம் என்று பிதற்றுகிறார் அப்படின்னு போட்டுக்கிறாரு. நல்ல சமூக கருத்துக்களை இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். நேரிலே இது நேரலையில் நீங்களும் உங்கள் கேள்விகளை சிறப்பு விருந்தினரிடம் வைக்கலாம். நேரத்தில் மிகச் சுருக்கமாக நாகரிகமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கான தொலைபேசி எண்கள் திரையில் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் தொலைபேசி மூலமாக உங்கள் கேள்விகளை பதிவு செய்ய காத்திருங்கள். விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு ஸ்ரீதரன், அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்றாங்க. இந்த ஐபிஎலுக்கு முன்பாகவே ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அவர் போதைப்பொருள் கடத்திய விவகாரத்தில் சிறை தண்டனையும் அனுபவித்து பின் வெளியே வந்தவர். ஆக ஏதோ இந்த நிதி முறைகேடு, இந்த ஊழல் வழக்கு, இந்த அமலாக்க பிரிவு தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த வழக்கு மட்டுமே அவர் மீது இருக்கல, ஏராளமான வழக்குகள் அவர் மீது இருக்கின்ற ஒரு சூழலில் எந்த தளத்தில் இவர் உதவி செய்துவிட்டு இவ்வாறு மறைக்க சொல்வது என்பது எந்த அடிப்படையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது லலித் மோடி ஒரு பெரிய புனிதர், அவர் எந்த தவறும் பண்ணாதவரெலாம் நாங்கள் யாரும் சொல்லலை. ஒரு விஷயம், போதை மருந்து வழக்கில் கூட உடனே வெளியில் பணம் கட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. நார்காட்டிக்ஸ் கேஸில் எவ்வளோ தூரம் கடுமையான தண்டனை, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சாரா, பணம் கட்டிட்டு வந்தாரா? நான் அந்த அந்த அவர் மேலே 1000 வழக்கு இருக்கட்டும், நான் அதிலெல்லாம் போக விரும்பல. அவர் அந்த வழக்குலேருந்து விடுதலை வர போகிறார். நான் கேட்குறது, இதுக்கு ஒரு என்னிடம் ஒரு சிலர் வராங்க. நான் ஒன்றும் பெரிய அரசு பொறுப்பில் கூட இல்லை, ஆனாலும் ஒரு சில கல்லூரிகளில் நமக்கு தெரிந்த கல்லூரி நிறுவனம் இருக்கோ அல்லது ஒரு வேலைக்கோ ஒரு சிபாரிசு கடிதம் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பார்க்க முடியும், வராரு, அவர் தகுதி இருந்த மார்க் இருந்து அவருக்கு நீங்கள் கேட்குற குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கொடுங்க, உதவி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர இவருக்கு என்ன குற்றப்பின்னணி இருக்குது, அவங்க அப்பாவுக்கு என்ன குற்றப்பின்னணி, இதெல்லாம் பார்க்க முடியாது. ரெண்டாவது, நான் முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வரேன், லலித் மோடி அவருடைய மனைவியுடைய சிகிச்சை என்பதற்கான ஒரு உதவியை கேட்டிருக்காரு. மறுபடியும் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாட்டுக்கே போயிருக்காரு, அந்த நாட்டுக்கே வந்திருக்காரு. லலித் மோடி ஏன் இங்கிருந்து தப்ப வச்சாங்க? தப்ப வைக்கிறது அந்த நேரத்துல எதற்கு சிதம்பரத்துக்கும் அவருக்கு என்ன உறவு இருந்தது, அது ஏன் பிரிந்தது? சுஷ்மா ஸ்வராஜ் மேல தான் குற்றம் இருக்கு, இவங்க தான் அவர் தொடர்புல இருக்க. இன்றைக்கு கூட அவர் வழக்கறிஞர் சொல்லும்போது சொல்றாரு, நான் வெளியூர் அந்த ஃபெமா அதிகாரியுடன் நேரடியாக தொடர்பு. ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி, நான் ஒரு 4 பேருடைய பட்டியலை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 4 பேரும் அவங்க சொன்ன மாதிரி கோவை சிறை, வெள்ளூர் சிறை, புழல் சிறையில எல்லாம் இருக்கக்கூடியவங்க. சுஷ்மா ஸ்வராஜ் எந்த பெயிலும் இல்ல, நான் முடிச்சறேன், கேள்வி முடிச்சறேன். பெயில்ல இருக்காம வெளியில கொண்டு வந்து ஒரு புழல் சிறையில ஆயுள் தண்டனை பெற்ற கைதி அவருடைய அம்மாவோ அப்பாவோ யாராவது தவறிட்டா ஒரு வாரம் வெளியில வராரு. அது எப்படி வராது? மனிதாபிமானம் இல்ல இல்ல, மனிதாபிமானம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம், இதெல்லாம் சட்ட விதிமுறைகளும் இல்ல. நான் முடிச்சறேன். நிச்சயமாக ஒரு மனிதாபிமானம். நாளைக்கு நீங்களும் நானும் போயிட்டு புழல் சிறையில போயிட்டு இந்த அம்மா உடம்பு சரியில்லை இவரை நாங்க கூட்டு போறோம்னு சொன்னா சிறை அதிகாரிகள் விட்டுருவாங்களா? அதுதான் சொல்றேன். நான் திருப்பி புரிதலோட பேசுங்க. காரணம் இல்லாம சிறை அதிகாரி விடுவாங்க? பரோல் கொடுக்கிறது கூட ஒரு காரணம் இல்லாம தெளிவா கேக்குறேன். அந்த பரோல் நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஆணித்தரமா வார்த்தை நான் நம்புறேன். அது மனிதாபிமானம் தானே? அது மனிதாபிமானமா இல்லையா? ஒரு அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர், ஒரு சிகிச்சைக்கு போறாரு, கூட ஒரு கணவர் இருக்கணும்னு சொல்றது. அவர் என்ன, சுஷ்மா ஸ்வராஜ் நீதிபதியா? சுஷ்மா ஸ்வராஜ் நீதிபதியா? பரோல் கொடுக்க சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய அமைச்சரா நீதிபதியா? நான் கேக்குறது ரொம்ப எளிமை. இந்த நாட்டினுடைய மனிதாபிமானத்தோட உதவி இருக்கு. தவறே இல்ல. என்னுடைய கேள்வியாக தவறு இல்ல. தவறே இல்ல. சட்ட விதிமுறைகளும் இல்ல. இந்த நாட்டுக்கு எந்த பாதகமும் கிடையாது. இந்த இறையாண்மைக்கு எதிரானது இல்ல. எந்த தப்பிக்க வைக்கிற லலித் மோடி பாஜக வக்காலத்து வாங்கவில்லை. அவசியம் நாங்க வக்காலத்து வாங்கவில்லை. எந்த விதமான சட்ட மீறலும் இல்ல. குற்றவாளிக்கு ஆதரவாகவும் இல்ல. இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் இல்ல. இந்த நாட்டினுடைய மந்திரியாக பொறுப்பெடுத்ததுக்கான எந்த விதமான மீறலும் இதுல இல்ல. ஸ்ரீதரன், சத்தியமணி சொல்றேன் நேர்கிட்ட, உங்க சார்பா நானே சொல்லிடுறேன், சுஷ்மா ஸ்வராஜ் விதியை மீறவில்லை. சுஷ்மா ஸ்வராஜ் மனிதாபிமான அடிப்படையில் தான் சத்தியமாக செய்திருக்கிறார். இதே மனிதாபிமான அடிப்படையோடு நேயர்களே உங்கள் வீடுகளில் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு உதவுவார் என்று நம்பலாமா? நான் கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. இதே மாதிரி மனிதாபிமான அடிப்படையில 1000 செய்திகளை பண்ணியிருக்கார். இல்ல இல்ல, 1000 செய்திகளை பண்ணியிருக்கார். திருப்பி பழக மாட்டேங்கிறீங்க. ஏமன்ல இருந்து ஒரு விஷயம், ஏமன்ல இருந்து ஒரே ஒரு ஏமன்ல இருந்து 3000 பேர் கொண்டு வந்தோம். உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிற 3000 பேர் பாஸ்போர்ட் கிடையாது.
குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு நியாயப்பூர்வ வழக்கில் சார், 700 கோடி ரூபாய்க்கு ஒரே விஷயம், கோயம்புத்தூர்லயும் பெங்களூரும் குண்டு வெடிச்சவரு அந்த குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில்ல நீதிமன்றம் அனுமதித்து. இல்ல ஜெயில்ல இருக்கிறவருக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேத்துறாங்க. நீதிமன்றம் அனுமதித்து. சட்டமன்றத்துல நான் வரேன். தீர்மானம் நிறைவேத்துறாங்க. இதை தாண்டி இது எந்த நான் அளவுக்கு அப்புறம் நீங்க நியாயம்? பேச போறது இது எந்த அளவுக்கு நியாயம் ரைட், கேக்குறேன். ஓகே. அவருக்கு எந்த தார்மீக நான் உரிமை அதுதான் இருக்குது? சொல்றேன். காங்கிரஸ் நான் கம்யூனிஸ்டுக்கும். திருப்பி சொல்றேன். மனிதாயமான அடிப்படையில் செய்யக்கூடிய உதவிகள் குற்றத்திற்கு தான் தண்டனை, குற்றவாளிக்கல்ல அப்படிங்கறத நம்ம எல்லோருடைய கருத்தும் அதான் தான். ஒரு மனிதனுக்கு தண்டனையா, அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை என்றால் அவன் செய்த குற்றத்திற்கு தான் தண்டனை, மனிதனுக்கு அல்ல. அந்த அடிப்படையில் குற்றவாளிகளுக்கும் அவர்களுக்கான அத்தனை தார்மீக உரிமைகளும் கொடுக்கப்படணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்க திருப்பி சொல்றேன், இவர் மனிதாயமான அடிப்படையில் செய்த உதவி இங்கே பிரச்சனையே அல்ல. அது பாராட்டுதலுக்குரியது, அது ஏற்புடையது, அதுல அல்ல. ஆனால் சட்டப்படி அதை செய்ய தவறியது ஒரு அமைச்சர் செய்வது அப்படிங்கிறது அது குற்றமா இல்லையாங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இப்போ நம்ம ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்றது என்னன்னா, லலித் மோடியோட என்ன அதுக்குள்ளே பண்ணாருன்றது போறேன். விட்டுருங்க. அது அதுதான் தேவையில்லை. நான் ஏன்னா நம்ம எல்லாருமே அதுல as Indian citizens நான் நம்ம எல்லாருக்குமே நான் தெரியுது. ஒரு கேள்வி கூட அதை பத்தி அவரை வைக்கல. ஒரு defend கேள்வி கூட அதை பத்தி பண்றது. ஆமா, வைக்கல. நாம நான் defend என்னுடைய பண்ண கேள்வி, வேண்டாம். சட்டத்திற்கு உட்பட்டு இதை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்திலிருந்து அதெல்லாம் இல்ல, அர்ஜென்ட், அவசரம், அப்புறமா பெயில் எடுத்துக்கலாம், சும்மா போயிட்டு வந்துட்டோம், அவருங்க தான் வருவாருன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்துட முடியுமா? இது எல்லா குற்றங்களுக்கும் சாத்தியமா? என்னன்னா டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது லால வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதோட காரண காரியங்கள் ஆராய்ஞ்சு இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, நான் கன்ஃபர்மேஷன் இன்னொரு மினிஸ்ட்ரிகிட்ட கேட்கலாமா, ஹோம் மினிஸ்ட்ரிகிட்ட என்ன ஸ்டேஜில் இருக்குது கேஸு, இதெல்லாம் கேட்டு செய்யறதுங்கிற டியூ டெலிஜென்ஸ். எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சியில் கேட்கும்போது நீங்கள் சொன்ன இந்த கிரவுண்ட்ஸில் இவங்க ஹெல்ப் பண்ணும்போது அது வந்து ஒரு எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. இன்னொன்று, இது நடந்தது வந்து ஜூலை 2014. பதிவு பண்ணுங்க. 2014 சுருக்கமா விரிவாக பதிவு பண்ணுங்க. ஒரு error of judgment. என்னோட கேள்வி சுருக்கமா முடிக்கிறேன். நீங்க விரிவாக ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தையில எரர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்னு போயிட்டீங்க. மத்திய அமைச்சர் எரர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் சொன்னா அவர் பதவி விலகணும்ங்கற கோரிக்கையில என்ன தவறு இருக்குது? எரர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ங்கிறது எந்த லெவல்லன்றது ஒன்னு இருக்கு சார். திருப்பி பதவி விலகணும்ன்றதெல்லாம் அவங்களோட இண்டிபெண்டன்ட் என்னோட கேள்வி, நான் ஒரு சாமானியனா இந்த வெளியில போனீங்கன்னா, இல்ல இப்ப நீங்க இந்த அலுவலகத்தை விட்டு வெளியில போனீங்கன்னா, இந்த ரோட்ல வண்டி இழுத்துட்டு இருக்கக்கூடிய, டிக்கெட் இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு சின்ன குற்றத்திற்காக அல்லது மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டினாங்கிறதுக்காக பிடிச்சிட்டு போற காவல்துறையால பிடிச்சிட்டு போறவங்கள கூட அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா, வழக்கு பதிவு செஞ்சாச்சுன்னா, வழக்கறிஞர் சட்ட ரீதியாக ஜாமீனில் எடுக்காமல் வெளியில் வர முடியுமா? நான் கேக்குறேன். தூக்கு தண்டனை கொடுத்து சட்டம் போடுது. அவங்க நிரபராதி, அவங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்ற அளவுக்குலாம் நான் இன்னும் படிக்கல. இன்னொன்னு என்னன்னாக்க, மீடியா இதை வந்து ஒரு கேஷுவலா நடந்த ஒரு இஷ்யூவை தேவையில்லாம ரொம்ப ஃபிளேர் அப் பண்ணி இந்த போட்டோஸை காமிக்கும் போது தெரியுது எப்படின்னா மீடியானால தான் வந்து சார், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இல்ல நடந்து முடிஞ்சு அதுக்கு இஷ்யூவும் சால்வ்டு, அதுக்கப்புறம் ஓவர், அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டையும் ரிவோக் பண்ண பாஸ்போர்ட்டையும் கொடுத்துறாங்க. இப்போ எந்த கண்ட்ரிக்கு வேணா வரலான்றது, இந்தியாவுக்கு அவர் வரலன்றது 2010 அந்த ஆள் வந்து எதுக்கு போறாருன்னா, எனக்கு வந்து லைஃபுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி தான் போறாரு. பட் அதர்வைஸ்லாம் நான் லீகலா பாத்துக்கிறேன். அவர் ஒரு கிரிமினல், அதை டீல் பண்ணி ஆகணும்ன்றதுல நம்மளுக்கு கொஸ்டினே கிடையாது. இந்த 4 இயர்ஸ்ல அவர் ஸ்ட்ரெயிட்டாவே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க மினிஸ்டர் சொன்னது என்னன்னா, ஒரு நார்மல் ஒரு எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல சரி ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒன்று பண்ணும்போது 1 இயர் முடிஞ்சது. பிக்சர்ஸ் இவங்க காமிக்கிறது டைம்ஸ் நவுல காமிக்கும் போது 2009 இதே எரர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட், இந்த எரர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் அப்ளிகபிள் டு காங்கிரஸ் கட்சி நடந்திருந்தால் இதே மாதிரி பாஜக இதை இக்னோர் பண்ணிக்கும். அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல எந்த காங்கிரஸ் வைக்கக்கூடிய கோரிக்கை அன்றைக்கு பாஜக வைக்கும். இல்ல எந்த அவங்க கிட்ட அடுத்த கேள்வி இருக்கு. அடுத்த சுலபமான கேள்வியா இருக்கு. என்னுடைய கேள்வி இது, ஒருவேளை இப்பொழுது இந்த சிச்சுவேஷன் அப்படியே வச்சுக்கங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அல்லது வேற யாரோ ஆட்சி, பாஜக எஸ் மனிதாயமான அடிப்படையில் செஞ்சிருக்காங்க, விட்டுருவாங்களா? இல்ல சார், விட மாட்டாங்க. ஏன்னா எந்த இஷ்யூமே இது வந்து இப்போவும் அவங்க நல்லா ஃபிளேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டி. இது வந்து நீங்கள் உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் கல்லெறியுங்கள் அப்படின்னு விவிலியத்தில் ஒரு வசனம் உண்டு. அந்த மாதிரி மனிதாயமான அடிப்படையில் செய்தார்கள் அப்படிங்கிறது. இது 700 கோடி ரூபாய் மோசடி, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதுல அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவருடைய குற்றத்தை குறைத்து மதிப்பிடுவதில் நோக்கம். ஆனால் இன்றைக்கும் அங்கே வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் போபாலில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாகவும் ஊனமுற்றவர்களாகவும் பிறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவல நிலையில் போபால் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ரொம்ப கூடா அவரை கொண்டு போய் தப்ப விட்டது காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிற குற்ற மனப்பான்மை கொஞ்சம் கூட இல்லாமல் பாஜக எப்படி உங்களால் குற்றம் சாட்ட முடிகிறது உங்களுக்கு? அதாவது வந்து லலித் மோடி அவர்கள் வந்து நான் ஆண்டர்சன் பத்தி நான் கேக்குறேன், நீங்க அதுக்கு முடிச்சு லலித் மோடி வாங்க. வரவேணா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். லலித் மோடி அவர்கள் வந்து இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி, என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்க பிரிவால் தேடப்படும் குற்றவாளி என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டார். மரியாதைக்குரிய பி. சிதம்பரம் அவர்கள் இவர் வந்து ப்ளூ நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கார். லண்டன்ல வந்து இவர் வந்து
தவறு நான் திருப்பி பண்ணிருக்காரு. சொல்லிடுறேன். நான் இல்ல, ஒரு நிமிஷம் நான் ஐயா, நான் முடிச்சிடுறேன். வந்துடுறேன். இல்ல, நீங்க சொல்லுங்க. உங்க நான் point க்கு இல்ல, வரேன். நான் ஏன்னா நேரம் குறைவா இருக்கு. நான் முடிச்சிடுறேன். நான் உங்க நான் சார்பா point க்கு வரேன். நான் உங்க point க்கு நான் வரேன். ஏன் கேக்குறேன்? நான் நான் உங்க point க்கு வரேன். கரெக்டா வந்துருங்க. உங்க சார்பா லலித் மோடியை கூட 2 வார்த்தை கூட நான் வேணா இன்னும் கூட கொஞ்சம் கடுமையா கூட திட்டிடுறேன். அதெல்லாம் நோக்கம். என்னுடைய நோக்கம் கேள்வியை தெளிவாங்க. உங்களுக்கு அந்த மனசாட்சி கொஞ்சமாவது இருக்கிறதா, உறுதி இருக்கிறதா? நான் மனசாட்சியோட இருக்கான பதில் சொல்றேன் இருங்க. இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவங்களோட இதுல இருந்து மெயில் ஐடியில இருந்து லேபர் எம்பியான லண்டன் அவருக்கு அனுப்புறாங்க. லலித் மோடியை வந்து நீங்க வீசா கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு. ஒண்ணு. ரெண்டாவது அத அந்த மாதிரி அர்ஜுன் சிங் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க வரீங்க? அதானே? இல்லங்க சார், அத வாங்கி அவரு அங்க இருக்கிற இது இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு அனுப்புறாரு. அத கடந்த சுற்றுல முழுக்க நீங்க சொல்றீங்க. தயவு செய்து என்னுடைய கேள்விக்கு பாயிண்ட் தான் வரேன். அது வீசா கிடைச்ச பிறகு அவர் வந்து லலித் மோடி அவர்கள் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் கணவருக்கு எனக்கு தேங்க்ஸ்ங்க நீங்க பண்ணதுக்கு நன்றி திருப்பி சொல்றேன். அப்சல்யூட்லி அத பேசிட்டோம். என்னோட கேள்வி என்னோட கேள்வி சார் சொல்றேன். சொல்லுங்க. இது போன்ற ஆவணங்கள் இது போன்ற ஆண்டர்சன் விவாதத்தில் எங்க இருக்கீங்க? ஆண்டர்சன்ல எங்க இருக்கு சொல்லுங்க நீங்க. அதுதான் அதெல்லாம் சொல்றீங்க. நான் சொல்றேன் ஒரே நீங்க விஷயம். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டாங்க. உங்களிடம் கேள்விகள் கேட்பதற்கு நேயர்கள் தயாராக இருக்கிறார்கள். நேயர்களை நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நேரலையில் சிறப்பு விருந்தினர்களிடம் முன்வைக்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள். கேள்விகள் மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மிகுந்த நாகரிகத்தோடும் கண்ணியத்தோடும் தனிநபர் தாக்குதலுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்க வேண்டும். கேள்வி நேரத்தில் இது நேயர் நேரம். முதல் நேயருக்கு சொல்லலாம். வணக்கம், இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. முதல் நேயர், உங்களுடைய பெயர், கேள்வி. சார் வணக்கம், காட்பாடியிலிருந்து சத்தியமூர்த்தின்னு பேசுறேன். காட்பாடி சத்தியமூர்த்தி, வணக்கம். உங்கள் அழைப்பிற்கு நன்றி. சுருக்கமாக உங்கள் கேள்வி யாருக்கானது? நம்ம பாஜக அந்த ஸ்ரீதர் சார்கிட்டையும் எக்கனாமிக் அட்வைசர் அவர்கிட்டையும் கேட்கிறேன். சரி, சுருக்கமாக. இவங்க வந்து சட்டத்தின்படி ஆட்சி வந்தாங்களா, மனிதாபிமானத்தின்படி ஆட்சி வந்தாங்களா? நல்லது, உங்கள் கேள்வி அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம், இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம் சார். உங்களுடைய பெயர்? நான் மதுரையிலிருந்து ராஜேந்திரன் பேசுறேன் சார். மதுரை ராஜேந்திரன், உங்கள் கேள்வி யாருக்கானது? இவர் பிஜேபி ஸ்ரீதர் சார். ஸ்ரீதரன் சாருக்கு உங்கள் கேள்வியை பதிவு பண்ணுங்க சுருக்கமாக. அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இங்கிலாந்து நாட்டில் உள்ள கீட்வாஸ் எம்பி அதை பயன்படுத்தி அந்த நாட்டின் சட்டத்தை மீறி நாட்டில் தேடப்படும் குற்றவாளியான லலித் மோடிக்கு உதவி செய்ய நிறுத்தியுள்ளார். அவரே சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது போல ஒரு உதாரணத்துக்கு இங்கிலாந்து அரசால் தேடப்படும் குற்றவாளி இங்க இந்தியாவில் இருப்பதாக வச்சுக்குவோம். அங்குள்ள அமைச்சர் இந்திய நம் நாட்டு எம்பியை நிர்பந்தித்து நம் நாட்டின் சட்டத்தை மீறி தேடப்படும் குற்றவாளிக்கு உதவி கேட்டால் இந்த பிஜேபி எம்பியில உதவி செய்வார்களா? மனிதாபிமான ரீதியில் உதவி செய்வார்களா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லது. மற்றும் ஒரு நேயர், உங்கள் அழைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நன்றி. இன்னைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பெயர், கேள்வி. ஹலோ, இணைப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. சரி, என் பேர் ஜெயபிரகாஷ், கோயம்புத்தூர். ஜெயபிரகாஷ், கோவை. உங்களுடைய கேள்வி யாருக்கானது? சுருக்கமாக. என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்திய அரசியல் உள்ளவங்க அனைவருமே ஊழல் பண்ணிருக்காங்க. லலித் மோடி அரெஸ்ட் பண்ணி இந்தியா கொண்டு வரணும். சரி. அடுத்த காங்கிரஸ்காரங்க வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது லலித் மோடி ஊழல் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்கார கருத்து கூறுறதுக்கு அருகதை இல்லை. சரி. அதாவது பிஜேபி இன்னைக்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் உங்களுடைய கேள்வி இருக்குதா? நேரடியாக உங்க கருத்து ஓகே எடுத்துக்கொள்ளப்பட்டது. நன்றி. உங்களுடைய கேள்வி. என்னோட கேள்வி என்னன்னா, எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து இந்தியாவில் இருக்க அனைத்து கட்சியும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர லலித் மோடியை. நன்றி. உங்களுடைய அந்த கேள்வி அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மிக நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த அளவிலே நாம் நேயர்களுடைய கேள்விகளை நிறைவு செய்யலாம். அவர் கேட்ட கேள்வி உங்களுக்கானது. ரொம்ப எளிமையா ஒற்றை வரியில் கேட்டாரு. சட்டப்படி ஆட்சி நடத்துறீங்களா, மனிதாபிமானப்படி ஆட்சி நடத்துறீங்களா? நிச்சயமா சட்டப்படி ஆட்சி நடத்துறோம். ஆனா மனிதாபிமானத்தின் படி உதவி செய்திருக்கிறோம் என்பது மறுக்கல. இரண்டாவது கேள்வி கேட்டார். வேறொரு நாட்டில், குறிப்பா இங்கிலாந்தில் இருந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி இருந்தா, ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு விஷயம். இத்தாலியில இருந்து 2 மீனவர்களை சுட்டு கொண்டாங்க. நம்ம ஊர் கேரளா மீனவர்களை. அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு நம்ம அனுமதிக்கலையா? நம்ம அது மனிதாபிமானம் இல்லையா? அதுதாங்க சொல்றேன். நீதிமன்றம் எதில் உத்தரவு போடுது கிடையாது. நீதிமன்றம் ரொம்ப அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம். ரொம்ப எளிமையாக கேள்வி தரேன். இவர் வந்து ஃபினான்ஷியல் ஆரம்பத்துல சொல்றோம். நீதித்துறையும் ஒரே ஒரு விஷயம். இவர்கள் எல்லாம் இவ்வளவு நீதித்துறை நிர்வாகத்துறை இரண்டையும் ஒன்றுபடுத்த சுதா அவர்கள் அதுக்கு சேர்த்து பதில் சொல்லட்டும். 1985ல அமெரிக்க அதிபர் ரீகன் ஒருத்தவரை விடுதலை பண்றாரு.
முகமது யூனுஸ் என்ற அந்த ஒரு இந்திரா காந்தியினுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர், வெளிநாட்டுடைய தூதுவராக இருந்தவருடைய பையன் அட்டில் ஷாரியார் என்றவரை விடுதலை பண்றார். 35 ஆண்டுகள் தண்டனை பெற்றவர். அவர் 35 ஆண்டுகள் தண்டனை பெற்ற ஒரு அமெரிக்காவுடைய கைதியை போதை மருந்து கடத்தல்ல கப்பலையே எரிச்சவர். அவரை விடுதலை பண்றாரு. காரணம் எது தெரியுங்களா? காரணம் எது தெரியுமா? இன்னைக்கு 5,50,000 இன்றைக்கு பிறக்கிற குழந்தைய கூட அனுபவிக்கிறாங்கல்ல கஷ்டம். அந்த போபாலுடைய ஆண்டர்சன் இவரை நான் விடுதலை பண்றேன், நீ அவரை விடுதலை பண்ண சொல்லி இது எவ்வளவு தூரம் தேச துரோகம். எந்த அருகதை இருக்கு? நான் நிறைவா ஒரு கேள்வி கேட்கிறேன். மனிதாபிமான அடிப்படையில் செய்த ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல இங்கே பேரறிவாளர் 19 வயதுல நண்பர்கள் யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டரி வாங்கி அவருடைய வாக்குமூலத்தை நான் சொல்றேன். இது என்னுடைய கருத்தில். நான் வந்து வாங்கி கொடுத்தேன், ஆனால் அது ராஜீவ் கொலைக்கு தான் என்று எங்களுக்கு தெரியாது. நான் வாங்கி கொடுத்தா ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அவ்வளவுதான். இதற்கு குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக சிறையில் வைக்கிறோம். சட்டம், நான் அதையும் தப்புன்னு சொல்லல, மறுக்கல. கேள்வி என்பது சட்டத்தை மதிக்கிறீங்களா? அப்ப இந்தியன் சட்டம் வந்து கேலிக்குறியானதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் சட்டத்தை கேலிக்குரியதாக்கி விடாதீர்கள் சொல்றேன். இந்த சட்டத்தினுடைய என்னுடைய கேள்வி என்பது இந்தியாவுடைய நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லிருக்காங்க. என்னுடைய கேள்வி டீக்கடைக்காரர்களுக்கும் தீர்ப்பு சொல்லிருக்காங்க. டீக்கடைக்காரர்களுக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் ஒரே சட்டமா இல்லையாங்கறத என்னுடைய கேள்வி. இத வந்து நான் வந்து நீங்க நேரடியா வந்து சுதா கிட்ட கேளுங்க. நான் சொல்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். யாரா இருந்தாலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். மனிதாபிமானம் அடிப்படையில் ஒரு செய்த உதவியை எதுவுமே கிடைக்காத இதுல பெரிய ஊழல் வருவது மாதிரியும் உலகமாக ஊழல் இது என்ன ஊழல் இருக்குது? எனக்கான மனிதாபிமானம் என்பது ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொன்றா வேறுபடும். நான் ரொம்ப நிறைவா சுருக்கமாக கேட்கிறேன். ஒரு பையன் கள்ளச்சாரம் எடுத்துட்டு வரான். எங்க வீட்டுல நீங்க இந்த சாராயத்தை வாங்கிட்டா தான் எங்க வீட்டுல வந்து 2 வேளை சோறாவது சாப்பிட முடியும், நீங்க வாங்கிக்கங்கிறான். அல்லது ஏதோ ஒரு திருட்டு பொருள் எடுத்துட்டு வந்து என்ன கொடுக்குறான், நான் வாங்கிட்டு அவனுக்கு காசு கொடுத்துறான். மனிதாபிமான அடிப்படையில் இது குற்றமா இல்லையா? மனிதாபிமானம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டதா? சட்டத்துக்கு இதுல இது எந்த விதத்துல லாஜிக்கான நியாயமான பதில்? அப்ப மனிதாபிமான அடிப்படையில் இங்கே செயல்படுவோமா, சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிறதாங்கிறதா ஒரு நேரடி கேள்வி. சுருக்கமாக இந்த மனிதாபிமானம் சட்டம் அதுக்குள்ளே இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா மினிஸ்டர், அந்த லலித் மோடி, கீத் வாசு எல்லாருமே இருக்காங்க. மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி இது வந்து ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்னு ஹெல்ப் பண்றாங்க. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டது அந்த ஆள். நிச்சயமா he has to be punished for this, he is answerable for this. பட் இந்த circumstances மிஸ்யூஸ் பண்ணது absolutely லலித் குற்றவாளி கண்டிப்பா மிஸ்யூஸ் தான பண்ணுவார். மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது உண்டு. அதே மாதிரி இந்த கீத் வாசன்ற அந்த எம்பி அங்க இருக்கிற நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு he has also favored. சோ பிளேயர்ஸ் வந்து இங்க மட்டும் நாம சொல்ல முடியாது, அங்கேயும் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவர் மீது விசாரணை அமைக்கப்படுகிறது. இங்கிலாந்துல அவர் மீது விசாரணைக்கான டெஃபினட்டா, ஏன்னா அவரோட ஃபியூச்சர் இதுல அஃபெக்ட் ஆகும். அடுத்த எலெக்ஷன்ல கீத் வாஸோட ஃபியூச்சரும் இதனால இது அங்க ஃபிளேர் அப் ஆச்சுனா அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த நியூஸ் வந்தது வந்து நமக்கு கவலை இல்ல. பட் டெஃபினட்டா இது அங்கேயும் வந்திருக்கு. சட்டம் மீறப்படவில்லைன்றது தான் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு பொய்யை பேசுறீங்க. எல்லாம் கரெக்ட்டா புடி பயப்பட்டு ஆன்சர் வந்து 4 னு முடிச்சீங்க. குற்றவாளி எங்க தப்பிச்சிட்டாரா? இல்ல குற்றவாளியை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. என்ன சட்டத்தில் எங்க மீறி இருக்குது? மிக சுருக்கமாக நிறைவு கருத்து. சார், ஒரு பதிவை வந்து நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். போன தடவை இதே உங்க நியூஸ் 7 சேனலுக்கு நான் ஒரு டிபேட்க்கு வரும்போது மோடி அவர்களையும் ஸ்மிருதி இரானி அவர்களையும் தவறாக பேசிவிட்டேன் என்ற ஒரு பொய்யான புகாரின் காரணமாக என்னோட ஃபேஸ்புக்கில் மிக கீழ்த்தரமாக பிஜேபியை சார்ந்த நபர்கள் வந்து கீழ்த்தரமாக பேசினார்கள். அவர்கள் வந்து அவங்க போட்டிருந்த மோடி அவர்களோட போட்டோ தான் போட்டிருந்தாங்க, லோட்டஸ் சின்னத்தை தான் போட்டிருந்தாங்க. அரசியல் என்பது விமர்சனக்குள்ளாக விஷயங்கள் தான் அரசியல் என்பது. ஆனால் மீடியாவுக்கு வரவங்களே வந்து தட்டன் பண்றது, அவங்கள பத்தி அசிங்கமான அர்ச்சனைகள் செய்வது பாஜகவினர் என்பது உறுதிப்படுத்தாத வரை அது போன்ற உறுதிப்படுத்தி விட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அது மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, சார் சொன்னது போல எந்த ஒரு குற்றமும் இல்ல, சட்ட விதிகளை மீறப்படவில்லை என்ற அப்பட்டமா போய் சொல்கிறார். எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வந்து இந்த இந்திய அரசு அமைப்பின் மீது சத்தியம் செய்துதான் வந்து பதவிக்கு வந்தார். சட்டம் மீறப்பட்டிருக்கிறது. ஒரு தேடப்படும் குற்றவாளியை இவங்க டைரக்டா ரிலீஸ் பண்றதுக்கு நீதிபதியா நீங்க கேட்டீங்க. அந்த கேள்வி நான் கேட்கிறேன். அவங்க பிபியோட ஒபினியன் கேட்டாங்களா? இங்க இருக்க நீதி சட்ட வல்லுநர்களோட ஒபினியன் கேட்டாங்களா? ரெண்டாவது, அதாவது நான் இந்த நிகழ்ச்சி துவக்கத்திலே சொன்னேன், சட்டம் என்பது எல்லாருக்கும் சமன் சொல்லப்படுகிறதே தவிர ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ற வகையில் அது வளைந்து கொடுக்கப்படுகிறது. இதே மனிதாபிமானத்தை வந்து தாவூத் இப்ராஹிம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அதை வந்து செஞ்சிருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் செஞ்சிருக்கிறார்.
சார் சொன்ன மாதிரி நிறைய மெயில் வருது, நிறைய கன்சிடரேஷன் வருது, மினிஸ்டருங்க வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்கன்றாரு. மினிஸ்டர் வந்து ரப்பர் ஸ்டாம்பு கிடையாது குத்தி குத்தி அனுப்புறதுக்கு. ஒரு மினிஸ்டர் ஒரு கடிதம் வருதுன்னு சொன்னா அதை பரிசீலிக்கணும், இது சரியா தவறா என்று ஆய்வு செய்யணும். இல்ல இல்ல அவர் இதெல்லாம் தெரியாம பண்ணல சொல்லல, அவர் நிச்சயமா லலித் தெரியாம அதுதான் சொல்ல வரேன். அவருடைய மகள் லலித் மோடிக்கு வக்கீலாக பணியாற்றி இருக்கிறார். சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவர் 7 ஆண்டுகள் அவருடைய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் யாருக்கு வேணாலும் ஆஜராக செய்யலாம். அங்கே சட்டம் என்பது மனிதாபிமான அடிப்படையில் சுஷ்மா ஸ்வராஜ் செய்யவில்லை. தப்பில்ல தப்பில்ல விவாதம் என்பது சட்டம் அதை ஏற்றுக்க முடியாது. சட்டம் கொடுக்கக்கூடிய அனுமதி வைத்து ஒரு சட்ட வல்லுநராக ஒரு வழக்கறிஞர் ஆஜராகலாம். கணவர் வந்து மத்திய அமைச்சர், கணவர் மத்திய அமைச்சர். தமிழ்நாடு மின்சார வாரியத்திடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரு தனியார் நிறுவனத்திற்காக ப. சிதம்பரம் ஆஜராகி வாதாடி பெற்றுக் கொடுத்தார். மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் தள்ளப்பட்டது. அவருடைய வழக்கறிஞருடைய பணி என்றால் அதை வந்து நீங்க அரசியலுக்குள்ள சேர்க்காதீங்க. சிதம்பரம் அவருக்கு தொடர்பு உண்டு, அதை நிரூபிங்க. அவர் ஆஜரானார். நன்றி. நேரம் கடந்து விட்டது. தொடர்ந்து எந்த விவாதங்களுமே ஒரு புள்ளியில் முற்று பெறுவதில்லை. அதுவும் குறிப்பாக இந்த விவாதம் இன்னும் கூட ஏராளமாகவே பேசுவதற்கான தளங்கள் இருந்தாலும் நேரம் நம்மை அனுமதிக்க மறுக்கிறது. தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்த 4 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். சட்டம் மனிதாபிமானத்திற்குட்பட்டதா சட்டத்திற்குட்பட்டதா ஆட்சி என்று சொன்னால் நிச்சயமாக சட்டத்திற்குட்பட்டதுதான். அதில் மனிதாபிமான பார்வை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த மனிதாபிமான பார்வையோடு கூடிய அணுகுமுறைகளும் கூட சட்டத்திற்குட்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய சட்டம் வரையறுத்திருக்கக்கூடிய விஷயம். அதிலும் இதே மனிதாபிமான பார்வையோடு அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இதே மனிதாபிமான பார்வையோடு சாதாரண ஒவ்வொரு குடிமகனையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் அணுகுவார்களா என்பதே $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியோடு நாம் நிறைவு செய்யலாம். பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை உங்களை கேள்வி நேரத்தில் சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.